शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. இதுவும் அம்பாளுடைய ஸ்தன வர்ணனை. அந்த ஸ்தனம் மேல இருக்கக்கூடிய முத்து மாலைக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. அந்த முத்து மாலையை சொல்லக்கூடிய ஸ்லோகமா இருக்கு. வஹத்யம்பஸ்தம்பே ஸ்தம்பேரம தனுஜ கும்ப பிரகிருதிபிஹி சமாரப்தாம் முக்தா மணிபிஹி அமலாம் ஹாரலதிகாம் குச்சா போகோ பிம்பாதர ருச்சிபிஹி அந்தஷபலிதாம் பிரதாப வியாமிஸ்ராம் புரதமயிதுஹு கீர்த்திமிவதே. இப்போ விசேஷமாக முத்து மாலையை பற்றி சொல்லுகிறார். நம்ம அதுக்கு முன்னாடி முத்து மாலை, முத்துன்றது எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் தெரிஞ்சது பாருங்க, முத்தானது சிப்பிக்குள்ள இருந்து வருகிறது அப்படி தெரியும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, கஜ கும்பேஷு, யானையினுடைய மஸ்தகம் இருக்கு இல்லையா, மஸ்தகம் அதுல ரொம்ப நாளா இருந்ததுன்னாக்கா யானைக்கு சில தாரைகளுக்கு தலைய வெட்டினா அதுல மாணிக்கம் இருக்கும். அந்த மாணிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சில பேர் வெண்மையா இருக்கும், கற்பூரம் மாதிரி இருக்கும், ஒளி பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யானையினுடைய மஸ்தகத்துல இருக்கக்கூடிய மாணிக்கமானது. அப்புறம் ஜலதேஷு, மேகத்திலிருந்து கூட சில சமயத்துல அந்த மேகத்திலிருந்து அந்த மழையானது நேர சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு அந்த சிப்பியில போய் விழுது. அந்த சிப்பியிலிருந்து உண்டாகக்கூடியதுதான் முத்து மாலை, முத்து அப்படின்றது. ரொம்ப விசேஷமாக மேகத்திலிருந்து வரக்கூடிய ரொம்ப ஒளியாக இருக்கக்கூடிய முத்து அது. அப்புறம் வம்சேஷு, மூங்கில், மூங்கிலுடைய அந்த கணு இருக்கு இல்லையா, அது உள்ள ரொம்ப நாள் பழைய மூங்கிலாக இருந்தால் அதுல ஃபார்ம் ஆகுமா அந்த மாணிக்கம், அதுல இருந்து மூங்கில இருந்து வருகிறது. அப்புறம் பனாசு, நாகப்பாம்பு இல்லையா, 100 வருஷம் வாழ்ந்த நாகப்பாம்புடைய படத்திலிருந்து அது கொத்துறது இல்லையா, அதனுடைய படத்திலிருந்து வரக்கூடியது நீல கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ரத்தனம், நீலம், இப்படி நீலம் ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் சுக்தி காயா, முத்துச்சிப்பி, முத்துச்சிப்பியில சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு அந்த மேகத்திலிருந்து டைரக்டா விழுந்துதானா அந்த சிப்பிக்குள்ள ஒரு முத்தானது உருவாகிறது அப்படின்னு சுக்தி காயாம். அப்புறம் இன்னொரு விசேஷம், புத்தின கரும்பு இல்லையா, அதுல பச்சை கலர்ல வருமா. இக்ஷு தண்டே, கரும்பு துண்டு, அதுல இருக்கக்கூடிய அந்த கணு இருக்கு இல்லையா, மூங்கில் இருக்க மாதிரி கணு, அதுலயும் வருமா மாணிக்கம் வருது. இது இது ஷோடா மௌக்திகா சம்பவா, மௌக்திக சம்பவம் இந்த 6ல வருது. எந்த 6? கஜ கும்பேஷு, யானையினுடைய மத்தகம், ஜலதேஷு மேகம், வம்சேஷு மூங்கில், பனாசு நாகப்பாம்புனுடைய படத்திலிருந்து, சுக்திகாயாம் சிப்பி, இக்ஷுகண்டே கரும்பு கை. இப்படி யானை மஸ்தகம், மேகம், மூங்கில், நாகப்பாம்பனுடைய படம், சிப்பி, கரும்பு கழி, இந்த 6 ஷோடே மௌக்தி சம்பவாக, இது 6லிருந்தும் வருகிறது அப்படின்னு சொன்னார். இந்த முத்து வெளிப்படங்களுடைய இடங்கள் இப்படி 6ஆக இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. இந்த முத்துக்கு, இந்த முத்து பவளம் ரெண்டுத்துக்குமே ஒரு எல்லாரும் அதை வச்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. வீட்டுல முத்து இல்லாத ஆளே இருக்காது இருக்கா. ஆனா இத போட்டுக்கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பம் வரவே வராதான். ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தவர்கள் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த முத்து மாலையை போட்டுக்கொண்டு அதை அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஆசை வரும் அப்படின்னு எங்க சாஸ்திரிகள் அடிக்கடி சொல்றாரு. எல்லாரும் முத்து மாலையை வாங்கிக்கலாம், வீட்டுல வச்சுக்கலாம். ஆனா அதை போட்டு அனுபவிச்சு இந்த சமயத்துல சரியா போட்டு அனுபவிக்கணும். அது பெரிய அதிர்ஷ்டம் இருந்தா, அம்பாளுடைய பூர்ண அனுகிரகம் இருந்தால்தான், ஜென்மாந்தர புண்ணியம் இருந்தால்தான் அது வரும். அதே மாதிரிதான் பவளமும். பவளத்தை போட்டுக்கக்கூடியதான நிறைய பவளத்துல விதவிதமா வச்சிருப்பா. ஆனா அந்த அதை அணியக்கூடியதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராமையே போயிடுமா. அதெல்லாம்
பூர்வ ஜென்ம சுகிருதம் இருந்தாதான் இந்த பவனம் முத்து இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றார். இப்படி அதிர்ஷ்டம் இருந்தாதான் வரும். இந்த இதுல என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, அம்பாளுடைய மார்பகங்கள்ல இந்த மாலையோட தியானம் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக அம்பாள் தியானமானது சொல்லியிருக்கு. இதுல என்ன அப்படின்னாக்கா, லௌகீகமாக ஆணுஷங்கிகமாக இவளுடைய வாழ்க்கையில ஓஹோ முன்னுக்கு வருவாளாம். பெண்கள் இருப்பாங்க, முத்துமாலையை அணியக்கூடிய பாக்கியங்கள், அம்பாள முத்துமாலையோட தியானம் பண்ணவர்களுக்கு முத்துமாலை அணியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். முத்துமாலை அணியக்கூடிய பாக்கியம் இருப்பவர்கள் லௌகீகமாகவும் இல்லையா, அவளுக்கு ஆணுஷங்கிகமாக நிறைய லௌகீகமான பிரயோஜனங்கள் வெற்றிகள்லாம் வந்து கொண்டே இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, முக்கியமான மோட்சத்தை குறிக்கக்கூடியது சொல்லு அந்த முத்து இல்லையா. முத்தை தருபத்தி திருநகையத்திக்கரை சக்தி அப்படின்னா முத்துனா முக்தி அப்படின்னு அர்த்தம். முத்து என்றால் முக்தி. முத்தை தருபத்தி இல்லையா, அதை தரக்கூடிய பக்தி வேணும். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கரை சக்தின்னு சொன்னார் இல்லையா வர்ணகிரிநாதர். இப்படி அந்த முத்துவானது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. இந்த மகா கணபதியானவர் என்ன பண்ணார், கஜாசுரன் அவன் ரொம்ப அமகலம் பண்ணதுனால அவன் போய் வெட்டணுன்றதுக்காக அவர் கையில ஆயுதம் எடுத்து அவனுடைய தலையில இருந்து வரும்பொழுது அதிலிருந்து விழுந்த இந்த மாணிக்க பரல்களை எடுத்துன்னு போய் அம்பாள் கிட்ட கொடுத்ததா அப்படி ஒரு புராணங்கள் இருக்கு. சிவபெருமான் தான் அவர் என்ன பண்ணார், இந்த கஜாசுரனை வெட்டினார். வெட்டினதுனா அதுல இருந்து வந்ததை தன் அதை எடுத்துட்டு வந்து வெற்றியாக தன்னுடைய ஆத்துக்காரிக்கு கொடுத்தாள். இப்படி யான மஸ்தகத்திலிருந்து இந்த முத்துக்கள் கொட்டிட்டு அப்படின்னு தெரியுது. சரி, இந்த மாலையானது எப்போ அவருக்கு கொட்டிட்டு எப்போ அவருக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா, அவர் வீரத்தை காண்பிப்பதற்காக சென்ற பொழுது இல்லையா. சில பேர் சொல்லுங்க, தாரக புறமதி துகு அப்படின்னு இங்க போட்டிருக்கிறதுனால என்ன தெரியுது, அவருடைய புகழானது எதனால வந்தது, முப்புறம் எரித்ததுனால வந்தது. அவரு என்ன முப்புறம் எரித்தார் அப்படின்னா, தாரகாசுரன், கமலாட்சன், வித்யுன்மாலின்னு 3 பிரதர்ஸ். இவ 3 பேரும் தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட இருந்து கருணா வாங்கிட்டு இவ என்ன பண்ணுறா, ஒரு கோல்டு சிட்டி, ஒரு சில்வர் சிட்டி, ஒரு அயன் சிட்டி. தாரகாசுரன் கோல்டு சிட்டி, கமலாட்சன் ஒரு சில்வர் சிட்டி, வித்யுன்மாலி அயன் சிட்டி. இப்படி 3 சிட்டிஸ். இந்த 3 சிட்டிஸ்லயும் இவங்களுடைய ஆளுமைக்கு வந்து எல்லாரும் யார் இந்த சிட்டிக்கு வந்தாலும் சரி அவளுடைய அடிமைகள். அப்படி தான் இவளுடைய அட்டகாசம் தாங்கவே முடியல. எல்லா தேவர்களும் போய் பரமேஸ்வரனை கேட்டா, பரமேஸ்வரன் இவாளுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் கொடுத்துருக்கோம், இவாளை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு ஒண்ணு ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சு 3 பேரையும் ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஒரு ரதம், இந்த பூமியே ரதமாக்கினார். அப்புறம் சூரியனையும் சந்திரனையும் அந்த ரதத்துக்கு சக்கரமாக ஆக்கினார். அதற்கு பிறகு மேருவையே இல்லையா, மேரு பர்வதத்தையே அவர் வந்து கொவ்வாக ஆக்கினார், ஒரு வில்லாக ஆக்கினார். அதுல வாசுகியை வில்லுல இருக்கக்கூடிய நானாக பயன்படுத்தினார், நானாக ஆக்கினார். அதற்கு பிறகு பிரம்மாஜி இருக்காரு, அவர் தான் அந்த ரதத்தை ஓட்டக்கூடிய சாரிட்டேரா இருந்தாரு. அப்புறம் விஷ்ணு பானமாக இருந்தார். இப்படி இந்த பூமியே ரதமாக வைத்து, சூரிய சந்திரர்களை சக்கரமாக வைத்து, மேருமலையை வில்லாக வைத்து, வாசுகியை அதுல இருக்கக்கூடிய நானாக்கி, அதுல விஷ்ணுவை அம்பாக்கி அந்த ரதத்தை சாரியத்தை ஓட்டிட்டு போனார் அப்படின்னு போனேன். இப்படிதான் திரிபுர சம்ஹாரத்தை பண்ணார். அவருடைய கீர்த்தியானது அவ்வளவு புகழ் இல்லையா. அவருடைய வீரம் என்றாலே சேப்பு கலர், அந்த சேப்பு கலர் வீரமாக அங்க தெரியாது. அது என்ன சார், புகழுக்கு போய் கலர் இருக்கா அப்படின்னா, கவிகளுடைய வழக்கம் இருக்கு. ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கக்கூடியவளை புகழன்னா, அப்பா என்னமா அவர் படிகம் மாதிரி இருப்பா சார், விளவிளேர்னு என்ன அப்படின்னு சொல்றது வழக்கம். வெண்மையானது ஆச்சார கீர்த்தியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த சிவப்பு என்பது வீர கீர்த்தியை சொல்ல குறிக்கக்கூடியதான சொல்லு. எதுக்கு அதை இப்ப சொல்றோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இதனுடைய பகத்யம்ப ஸ்தம்பே
ஸ்தம்பேரம தனுஜ கும்ப பிரகிருதி. ஸ்தம்பேரம் அப்படின்னாக்க லட்சுமி தரர் சொல்ல போறார். இப்ப நமக்கு இந்த கஜாசுரன் அப்படின்றவனுடைய ஸ்தம்பம்னா கும்பத்திலிருந்து உண்டான உற்பத்தியான இல்லையா, உற்பத்தியான பிரகிருதி, அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த கும்பத்திலிருந்து உண்டான முக்தாமணிபிகி சமாரப்தாம், இந்த முக்து உயர்ந்ததான முக்துமணிகள்லாம் சம் ஆரப்தாம் சமயக் நன்றாக வரிசையாக கட்டப்பட்டு மாலையாக கோர்க்கப்பட்டு, அது எப்படி இருக்கு, அமலாம் பிம்ப அதர ருச்சிபிஹி, ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடியது அந்த முத்துக்கள். அந்த முத்துக்கள் எப்படி இருக்கு, பிம்பாதரம் அப்படின்னா கோவை பழம், பிம்பபலம் அப்படின்னா கோவை. அம்பாளுடைய உதடு கோவை பழம் மாதிரி இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி போயிட்டோம், கோவை பழத்தை சொல்லலாம்னா அது கூட சொல்ல முடியாது, அம்பாளுடைய உதடுக்கு உப்பமாவே கிடையாதுன்னு சொன்னோம். இங்க நமக்கு புரியறதுக்காக ஆச்சாரியாலே யூஸ் பண்றாரு பிம்பாதரம் அப்படின்னாக்க கோவை பழம் போல ருச்சிபிஹி சிவந்த உதடுகளாக அந்த முத்து ஆனது அம்பாளுடைய உதட்டில் இருக்கக்கூடிய அந்த சேப்புனால இந்த முத்தெல்லாம் சிகப்பு போல காணப்படுகிறதா இல்லையா, அப்படியே ஒளியா தானே இருக்கணும் முத்து மாலைனாக்க, அதுல கொஞ்சம் சேப்பு அப்படி கலந்துருத்தான். அப்படி அமலாம் ஹார லத்திகாம் இல்லையா, அம்பாளுடைய அந்த ஹார லத்திகாம்னா அந்த கொடி போன்றதான முத்து மாலை எப்படி இருக்குன்னா அந்த சபலிதாம் அப்படின்னாரு. உள்ளுக்குள்ள விசித்திர வர்ணமாக மாறி போச்சு. வெள்ளையா ஒளிரா இருக்கக்கூடியதான ஸ்படிகம் மாதிரி இருக்க வேண்டிய முத்துல அம்பாளுடைய உதடுனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்ததுனால அது சேப்பு கலராக ஆகிவிட்டதாம். இது எதை குறிக்கிறது? உடனே ஆச்சாரியாளுக்கு ஞாபகம் வருது, பிரதாபவ்யாமிஸ்ராம் புரதமயிதுஹு கீர்த்திமிபதே புரமதிமயிதுஹு. புரதமயிதுஹுன்னா என்ன அர்த்தம்? முப்புறங்களை தமனம் பண்ண அந்த சிவனுடைய கீர்த்தி ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. கீர்த்தி மிவ, அந்த கீர்த்தியான புகழானது எப்படி இருக்கு, பிரதாப வியாமிஸ்ராம், அது அந்த வீர புகழானது எப்படி இருக்கு, அவருடைய பிரதாபத்துடன் கூடினதாக இருக்கக்கூடியது. வெல்ல ஒண்ணாத ஒரு வீரத்தோட இருக்கக்கூடிய அவர் இந்த திபுரத்தை அந்த சிவபெருமானுடைய மேன்மையான புகழானது எப்படி இருக்கோ, ஆச்சார அனுஷ்டானங்களோட இருக்கக்கூடியதானது அந்த ஒளியானது புகழானது இருக்கு. வெண்மை புகழை வெண்மைக்கு ஒப்பிடுவது வழக்கம். அந்த வெண்மையில வீரமாக இருக்கிற காரணத்தினால அதோட இந்த சேப்பம் சேர்ந்து சொல்லியோ, அதே மாதிரி அம்பாளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய உத்தம ஸ்ரீ லட்சணத்தை குறிக்கக்கூடியதான முத்துமாலை இருக்கு. அந்த முத்து மாலையில அம்பாளுடைய அதரத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆனது வந்ததுனால சேப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். சில விஷயங்கள்லாம் இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்துல ரத்த கிரைவேயக சிந்தாக லோலமுக்தா பலான்விதா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. அதுல ஒரு ரகசியமான பாஷ்யம் எழுதியிருப்பாரு பாஸ்கர் ராயர். ரத்த கிரைவேய சிந்தகாள் அப்படின்னு ஒரு குரூப். அவள்லாம் என்ன பண்றா, அம்பாளுடைய முகத்து வரைக்கும் தான் உபாசனை பண்ணக்கூடியவளா இருப்பா. ஏன் சில பேர் என்ன அந்த உபாசனை கூட அம்பாளுடைய முகம் பண்ணும்பொழுது இவ மனசுல நிக்காத எங்கெங்கயோ புத்தி போயிடும். இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் எப்படி இருக்காருன்னா, அவர்கள்லாம் லோலர்கள் அப்படின்னு பேரு. லோலர்கள், அவர்கள் அதமர்கள். இவர்கள் ரத்னகிரேவை சிந்த மத்தியமர்கள். இதுக்கு மேல ஒரு சக்தியான முத்து மாலையோட உபாசனை பண்றாங்க. ஹிருதய காட்சத்துல அந்த அம்பாளுடைய முத்து மாலையோட பண்றவர்களுக்கு அவளுடைய ஹிருதய காட்சத்துல அம்பாள் நான் தான் அப்படின்னு தோன்றி நானே பிரம்மம் எனக்கூடிய பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருக்கக்கூடியவர்கள் முக்தர்கள் அப்படின்னு பேரு. இப்படி ரத்னகிரைவேயக சிந்தாக லோல முக்தா பல அன்விதா அப்படின்னாரு. லோலர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதம பலன், ரத்னகிரைவேய சிந்தாவா இருக்கக்கூடியவருக்கு மத்தியம பலன், முக்தா பலனாக இருக்கக்கூடியவருக்கு முக்தி பலன் அப்படின்னு முக்தி சிந்தகாக, கிரைவேய சிந்தகாக, லோல சிந்தகாக அப்படின்னு உபாசகர்கள்லயே 3 விதமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்படி விசேஷமாக
வகத்யம்பஸ்தம்பேர்வியஹாதனுஜ கும்ப பிரகிருதிபிஹி சமாரப்தாம் முக்தா மணிபிஹி அமலாம் ஹாரலதிகாம் குச்சாபோகே பிம்பாதர ருச்சிபிஹி அந்தக்ஷபலிதாம் பிரதாப வியாமிஸ்ராம் புரதமயிதுஹு கீர்த்திமிபதே. கஜ கும்பேஷு அப்படின்னா யானையினுடைய மஸ்தகத்திலிருந்து தம்பேரம தனுஜ கும்ப பிரகிருதிபிஹி அப்படின்னார். குச்சாபோகா சனத்துல இருக்கக்கூடிய மேடு பகுதியில குச்சாபோகா உங்களுடைய சனத்துல இருக்கக்கூடிய மேல் போர்ஷன்ல என்ன தொங்குறது அப்படின்னாக்க சம்பேஜ மனுஜனுஜ சம்பேத மதனுஜ கஜாசுரன் என்னும் தைத்தியன் இருந்தானே அவனுக்கு கும்ப பிரகிருதி இயற்கையிலேயே மஸ்தகங்கள்ல தோணித்து என்னது தோணித்து மாணிக்கம் முக்தாமணிபிஹி முத்துமணிகள் அவனுக்கு தோன்றது. அது எப்படி இருக்கக்கூடிய முத்துமணிகள் அமலாம் மாசில்லாதது இல்லையா, ரொம்ப பியூரா இருக்கக்கூடிய இல்லையா, அது எப்படி இருக்கும், அது சொச்சமா ஒழித்து கொண்டிருக்கும். அதுல பிம்பாதர் அருச்சிபிஹி கோவை பழம் போன்ற உன்னுடைய உடலுடைய செவ்வொலியானது அதுல பட்டு அந்த ஷபலிதா அதுக்குள்ள போய் அது ரிஃப்ளெக்ட் ஆகி அது இப்போ சேப்பாக காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எதை காமிக்கிறது? பிரதாப வியாமிஸ்ரா வீரத்துடன் கலந்து கொண்டு இல்ல புரதமயிதுஹு முப்புறத்தை அறிந்த அந்த சிவபெருமானுடைய கீர்த்தின் இவ புகழை போன்ற ஹார லதிகா பகதி கொடி போன்றதான உன்னுடைய ஹாரம் ஹார லதிகா கொடி போன்ற உன்னுடைய முத்து மாலையானது பகதி தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிக்க. இப்படி உபாசனை பண்றதுன்றது கஜாசுரன் கொல்லப்பட்ட போது அவனுடைய மஸ்தகத்திலிருந்து கற்பூர முத்துக்கள்லாம் வந்தது. அது எல்லாத்தையும் கோர்த்து நன்றாக சமாரப்தான் நல்ல வரிசையாக அது முத்து மாலையாக கோர்த்து அம்பாள் அதை அணிந்து கொண்டிருக்கிறாள். அந்த வெண்மையாக சொச்சமாக ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள்ல கோவை பழம் போன்றதான அம்பாளுடைய உதட்டினுடைய இதழ்களிலிருந்து ஒரு ஒளியானது அதுல பிரதிபலிக்கிறது. பிரதிபலித்தோம்னா அது ஒரு விசித்திர வண்ணங்களுடன் ஒளி ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்தா என்ன தோன்றது அவ ஆச்சாரியாளுக்கு அப்படின்னா, இந்த முக்கியமான இந்த முப்பரம் இருத்த ஈசனுடைய வீரம் இருக்கு இல்லையா, வீரத்தினுடைய வண்ணம் சிவப்பு இல்லையா, மேன்மையான பொருளுடைய வண்ணம் என்ன? வெண்மை. ஆச்சாரசீலனாக இருந்தக்கூடிய கீர்த்திக்கு பேரு வெளுப்பு, வீரத்தோடு இருக்கக்கூடிய கீர்த்திக்கு பேரு சிவப்பு. இப்படி இந்த வெள்ளையில அந்த சிவப்பு பூந்துருச்சு இல்லையா, இப்படி வீரத்தின் வண்ணம் இப்படி மேன்மையான புகழும் வீரமும் ஒன்னா சேர்ந்து அம்பாளுடைய மார்பகத்து மேல மாலையாக அப்படி கொடி போல அதுக்கு முத்துக்கொடி போல அது விழுந்து போல உள்ளது அப்படின்னு சொல்லி இப்படி தேவியை தியானிக்குதான் என்ன பழகம் அப்படின்னாக்க இவர்களுடைய உபாசகர்களுக்கு புகழானது எங்கும் பரவக்கூடியதாக இருக்கும். இவாளுடைய கிளாரிட்டி இருக்கு. அதுல 3 விதங்கள் இருக்கு. ரத்னக்கிரைவை சிந்தகா, முக்தி சிந்தகா, லோல சிந்தகா அப்படின்னு இருக்கு. இந்த வேதத்தோட இருக்கணும் முக்தி சிந்தகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கேயே ஞானமானது கிடைக்கிறது. அப்படி இல்ல அப்படின்னாக்க ரத்னகிரைவேக சிந்தனாக இருக்கக்கூடியவருக்கு புகழானது கிடைக்கிறது. லோல சிந்தகானா இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது, அவனுக்கும் கிடைக்கிறது. இப்படி எல்லாருக்கும் புகழ் கிடைக்கிறது. ஒருத்தருக்கு முக்தி பலன், ஒருத்தருக்கு லௌகிகமான பலன், ஒருத்தருக்கு அப்பப்போ சின்ன சின்ன பலன்கள் இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு பிரயோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஒரு முக்கோணத்தை போட்டு பாலா மந்திரத்தை எழுதணும். அந்த பாலா மந்திரத்தை எழுதி ஒரு தங்க தகட்டுல எழுதி அத நெய் விளக்குக்கு முன்னாடி வச்சு, இத தண்ணியில கிடையாது ஏன்னா முக்கியமான மந்திரம் இல்லையா, அதை எழுதி அம்பாள் சந்நிதியில கிழக்கு முகமா உட்கார்ந்து 108 தடவை, ரொம்ப சின்னது பாருங்க ஏன்னா அது உள்ள மந்திர சக்தி இருக்கு. பாலா திரிபுர சுந்தரியினுடைய மந்திரத்தை எழுதி 108 3 நாளைக்கு தொடர்ந்து ஜபம் பண்ணா இந்த உலகத்துல அழியாத கீர்த்தியானது பெறலாம். ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஜெயிக்கணும், எலெக்ஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேணும்னாக்க உங்களுக்கு வேணும்னா இப்படி இதை பண்ணுவேன். 108 தடவை 3 நாளைக்கு சொன்னோமே ஆனால்
இது அது எப்படி எழுதி சொன்னோம், பாலா திரிபுர சுந்தரி மந்திரத்தை எழுதி பால் பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி எழுதினால் அழியாத கீர்த்தியானது இவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அம்பாளுடைய ஸ்தலங்களை பத்தி இப்ப பார்த்தோம். இப்போ இந்த அவருக்கு திடீர்னு இதெல்லாம் சொன்ன உடனே திராவிட சிசு ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. யாரு? ஞான சம்பந்தர் அவரையும் சொல்லலாம். திராவிட சிசுன்னு சொன்னாக்க இவரும் எங்க பிறந்தார்? காலடியா தானே பிறந்தார். திராவிட நாட்டுலதான் இவரும் பிறந்தார். அப்பெல்லாம் ஒன்னாதான் இருந்தது. தமிழகம் கேரளாலாம் ஒன்னா இருந்த ஆச்சாரியால் காலத்துல. அப்புறம் தான் இந்த மொழியெல்லாம் வந்து மாற்றிச்சு. அப்படி இருக்கிறதுனால அவரை பற்றியும் சொன்னதாக ஆகிறது இல்லையா. அம்பாளுடைய தனத்திலிருந்து வரக்கூடிய பாலானது, ஞானப்பாலானது ரொம்ப கருணையோட இருக்கு, இனிமையோட இருக்கு. அது தூய வெண்மையா இருக்கிறதுனால இந்த அம்பாள் வாக்தேவியான சரஸ்வதியே இந்த வரத்தை இதை தாங்கி பால் வடிவாக வந்த மாதிரி இருக்கிறது. அதனாலதான் கவிஞர்களுக்கெல்லாம் தலை சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த அம்பாளுடைய ஞானப்பாலை அருந்துவதாக உபாசிக்கிறார்கள். இந்த பின்னாடி அடுத்தவதில் இந்த திரவிட சிசுவை பத்தி சொல்ல போது பசும்பால்ல ஐமணி எழுதி அக்ஷராபியாச காலத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் இத கொஞ்சோண்டு வாயில ஊத்தினா பெரிய மேதாவியாக வருவான் அப்படின்லாம் சொல்ல போறது. இது எல்லாம் இப்ப இன்னைக்கு சொல்ல வேண்டியதுல நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னேன். 75வது ஸ்லோகம் இல்லையா, அந்த பால் போல பெருகக்கூடிய சரஸ்வதியினுடைய பாரதியினுடைய வடிவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகமாக 75 இருக்கு. இன்னைக்கு இந்த 74ஓட முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.